வணக்கம். நம்ம இன்னைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வேர்க்கடலை இதில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வேர்க்கடலை ஒவ்வொரு ஏதோ ஊரில் ஒவ்வொரு மாதிரி பேர் சொல்லுவாங்க. நான் சின்னதாக இருக்க சொல்ல டிவி இல்லை, அப்போது ரேடியோவில் அந்த விவசாயம் சம்மந்தமான எதனா போட்டால் கேட்பேன். ஏன்னாக்கா அதை விட்டால் வேறு வழி இல்லை. அதை பார்க்க சொல்ல அந்த மணிலான்னு சொல்லுவாங்க. மணிலான்னு சொல்லுவாங்க. மணிலா கொட்டை தான் மல்லா கொட்டையாகி ஆயிட்டு அப்போல்லாம் மல்லாட்டை அப்படின்னு ஒவ்வொரு ஊரில் சொல்கிறாங்க. அப்போல்லாம் இது நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க. வேரில் பிடிக்கிறதுனால இதை வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இதை ஒரு பழமொழி சொல்லுவாங்க. கண்டு பூ பூக்கும் காணாத காய் காய்க்கும்னு சொல்லுவாங்க கிராமங்களில். இதோட பூவெல்லாம் மேலே செடியில் இருக்கும், ஆனால் காய் பூமிக்கு அடியில் தான் இருக்குது. அதை கண்டு பூ பூக்கும் காணாத காய் காய்க்கும். சரி, இதில் என்னென்ன சத்து இருக்குது அவ்வளோ வருது, சொல்லவே முடியாது. சொல்ல முன்னேன்னா ஏஞ்சி போன்னு சொல்கிறீங்களா? இல்லை நான் சொல்லிட்டு தான் போவேன். இதில் விட்டமின் பி இருக்குது, விட்டமின் இ இருக்குது, அப்போல்லாம் நார் சத்து இருக்குது, நல்ல கொழுப்பு இருக்குது, அப்போல்லாம் பாஸ்பரஸ் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, இதெல்லாமே இருக்குது. இதில் நான் சின்ன வயசில் கிராமங்கள்லாம் இந்த சீசன் இது ஆயிரதுன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா கல்லை பறிக்கிறது, கல்லை பிடுங்கிறது அப்படிலாம் சொல்லுவாங்க. செடி கொத்த வச்சுன்னு இப்படி செய்து சுழட்டி அப்படியே அத்தனை கல்லையும் பிடுங்கிடுவாங்க. ஒவ்வொரு செடியில் நல்லா நிறைய வேரில் இருக்கும், ஒவ்வொன்றில் 1-2 இருக்கும். விவசாயம் சரியில்லை அந்த வருஷம்னாக்கா பிஞ்சு மாதிரி இருக்கும், பிஞ்சாக இருக்கும், அவ்வளோதான். அப்படி இருக்கும். நல்லா இருந்தாக்கா இந்த கடலை பறிக்கிறதுக்கு போவாங்க, காத்தால போவாங்க. அப்போ தான் செடி கிடைக்கும். 4 மணிக்கெல்லாம் விட்டு கிளம்பி காட்டுக்கு போய் அந்த இருட்டா அந்த செடியெல்லாம் பிடுங்கி மொத்தமாக சேர்த்து வைப்பாங்க. நம்மளுக்கு நிறைய வேணும். அப்பப்போ செடியை பிடுங்கி கடலை பறிக்க முடியாது, சேர்த்து வச்சுப்பாங்க செடியை. அதனால அந்நேரமாக போயிடுவாங்கல்ல. நேரமாகி போனாக்கா சூரியன் வர போனாக்கா செடி கிடைக்காது. அதனால வெள்ளனுமே போயிட்டு கடலை ஆய்வாங்க. அப்போது இந்த சனி ஞாயிறு லீவ் விட்டாக்க ஸ்கூலுக்கு பசங்கள்லாம் கூடயே போய் பறிக்கி சும்மா ஏதோ அதுங்களுக்கு தெரிஞ்ச அளவு பறிச்சுட்டு இந்த ஒரு சொல்லுவாங்க ஆசைக்கு அப்படின்ட்டு. அந்த கடலைய பிடுங்க சொல்ல துண்ணாக்கா ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அந்த பிஞ்சக்காரங்கன்னு சொல்லுவாங்க. பிஞ்சனா புன்செய்கின்றாங்கல்ல, புன்செய் நிலம், அதை தான் பிஞ்சன்னு சொல்லுவாங்க. அப்போ துண்டுறதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பசங்கள்லாம் நிறைய துண்ணும் பச்சைக்கல்ல. இப்போ இந்த பச்சைக்கல்ல துண்ணாக்கா லிமிட்டாக, அவ்வளோதான். அது ஆசைக்கின்ற மாதிரி எல்லா கட்டினாகும் லூஸ் மோஷன் ஆகிடும். அடுத்த நாள் கடலை பிடுங்க போக முடியாது. முதலும் போய் 3 தரம் வயிற்றாலையும் போன மாதிரி ஆகிடும். அதனால என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. சின்ன பசங்களை ஒன்றும் கட்டுப்படுத்த முடியாது. துண்ணுட்டு மறுநாள் கம்மாய்க்கும் வீட்டுக்குமா அலையுங்க. அப்போல்லாம் ரொம்ப காஞ்சிருக்குது பாருங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய வாங்கி வச்சு சேர்த்து காய வச்சுருப்பாங்க. சாயந்தரம் நேரத்தில் வறுத்து காப்பி போட்டு அத்தையும் துண்ணுவாங்க. இந்த கடலையும் அதிகமாக துண்ணக்கூடாது, ஏன்னா இதில் எண்ணெய் சத்து நிறைய இருக்கும். துண்டுறவங்க என்னால் முடியும்னு துண்டுறவங்களும் இருக்கிறாங்க. இல்லைனாக்கா கொஞ்சமாக தான் சாப்பிடணும். அதில் எண்ணெய் சத்து ஏறி இருக்கும். அதை அப்படியே உடச்சி தோலை எடுத்துன்னு போய் செக்கில் கொடுத்தா ஆட்டி எண்ணெய் கொடுப்பாங்க, கல்லெண்ணெய்.
இது மாதிரி இந்த பல பச்சை கடலையை வந்து வேக வச்சு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு துண்ணலாம். அந்த காஞ்ச கடலையை வந்து சட்னி வைப்பாங்க, இந்த சட்னின்னு சொல்லிட்டு, கடலை சட்னி அப்படின்னு சொல்லிட்டு. நிலக்கடலை சட்னி, வேர்க்கடலை சட்னி சூப்பராக இருக்கும் அது. இப்போ நான் என்ன சொல்லின்னு இருந்தேன், அதை விட்டுட்டு எங்கேயோ போகிறேன்னு சொன்னேனே, அதான் இது அதில் வந்து நல்ல கொழுப்பு இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, இவ்வளோவும் இது அதில் புரதம் இருக்குது, இத்தனையும் இது. இதை வந்து நம்ம வந்து அளவாக சாப்பிட்டுக்கலாம். அப்படி சாப்பிட சொல்ல அது செரிமானத்துக்கு நல்லது, செரிமானத்துக்கு நல்லது. ரத்த ஓட்டத்தை நல்லா சீராக்குது, ரத்த ஓட்டத்தை நல்லா சீராக்குது. அப்போல்லாம் இருதயத்துக்கும் நல்லது பண்ணுது. அப்போல்லாம் வந்து இந்த பக்கவாதம்ன்றாங்க, அது கூட வராத செய்துன்றாங்க, தெரில. பக்கவாதம் இந்த மாதிரி மாரடைப்பு இதெல்லாம் வராது செய்யும்ன்றாங்க. நம்ம தான் சொல்கிறோமே, அந்த காலத்துலேயும் முன்னோர்கள் வந்து உணவே மருந்துன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதெல்லாம் ரவ துண்ணு இருந்தோம்னாக்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அந்த காலத்து கிராமத்து ஆளுங்க எங்கேயுமே இதுக்கு ஜிம்முக்கெல்லாம் போகல. காத்தால நீராகாரத்தை வாங்கி குடிச்சிட்டு வீட்டில் குடிச்சிட்டு அது பத்தாததுக்கு கொஞ்சம் பாட்டிலில் சொம்பில் எடுத்துன்னு காட்டுக்கு போயிடுவாங்க. ஏர் உழுவுறது, விதைக்கிறது, இப்படி எவ்வளோ வேலை இருக்கும் அதுக்கு. அவ்வளோ செய்து தான் இதை பார்க்க முடியும், அந்த கடலையை பார்க்க முடியும். பாலாட்டை அதை விற்று காசை கண்ணில் பார்க்க முடியும். ஜிம்மு வேணால் ஒன்று வேணால் அவங்க அப்படி இருந்தாங்க, கட்டுமஸ்தா அந்த காலத்தில். தூக்கம் எல்லாம் சொல்லாத வந்துடும், 7 மணிக்கெல்லாம் தூக்கம் சொல்லாத வரும், மாத்திரைலாம் போட வேண்டியதில்லை. இப்போ மாரி அப்போல்லாம் அந்த ஜனங்க உழைக்க கற்றுக் கொடுத்தாங்க. இன்றைக்கி எல்லோரும் உட்காந்து வேலை பார்க்குறாங்க, உடம்பு வச்சிடுது. அதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு மைண்டு டிப்ரெஷன் வேறு. அதுக்காக எல்லாருமே வந்து விவசாயம் பார்த்தா சொல்லுவாங்க, ஆறு வாங்குறது அப்படின்ட்டு. சரி, இதெல்லாமே பண்ணுது, ரத்த ஓட்டத்தை சீராகுது, செரிமானத்துக்கு நல்லது, பக்கவாதம் அந்த மாரடைப்பு வராத தடுக்குது. இதெல்லாம் நிறைய இதை பற்றி, இது இருதயத்துக்கு நல்லது, இப்படிலாம் நிறைய நல்லது இருக்குது இந்த கடலையில். அதனால சீசனில் இப்போ தான் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சீசன். மார்கழி தையோடு முடிஞ்சோம். கம்பெனி கடலைன்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க, அப்போல்லாம் நாட்டுக்கடலைன்னு ஒன்று போடுவாங்க. நாட்டுக்கடலை தான் நல்லது நம்ம துண்டுறதுக்கு. கம்பெனி கடலெல்லாம் எண்ணெய் ஆக்கிறதுக்கு எடுத்துன்னு போயிடுவாங்க. சமயத்தில் அதை பிடிங்கின்னு வரவங்களுக்கு வந்து கூலி வந்து அந்த கடலையை தான் கொடுப்பாங்க, காசு கொடுக்க மாட்டாங்க. இப்போ தோட்டக்காரங்க கடலை பிடுங்கினாக்கா 5 படி கடலைக்கு 1 படி கடலை கொடுப்பாங்க. ஒருத்தர் 10 படி கூட எடுத்துன்னு வந்துடுவாங்க. 10 படி எடுக்கணுன்னா அவங்க 50 படி கடலை ஆஞ்சிருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு 10 படி கிடைக்கும். 10 படி கிடச்சா எடுத்துன்னு வந்து தெருவில் விற்றுருவாங்க. விற்றுட்டு டெய்லி தான் போவாங்க. கட்சியில் சீசன் முடிய சொல்ல அவங்க வந்து கொஞ்சம் கடலை எடுத்து வச்சுருப்பாங்க அவங்க உபயோகத்துக்கு. இதுதான் இந்த கடலையோட கதை. கடலை சாப்பிட்டா பச்சை சாப்பிடாதீங்க, ஒரு 4 கடலை சாப்பிட்லாம், அவ்வளோதான். ஆனால் அது என்னென்னா துணுனே இருக்கணும் போல் இருக்கும். அதுதான் அது அந்த அதோட ஸ்பெஷாலிட்டி. அப்போல்லாம் வேக வச்சு சாப்பிட்டோமா சூப்பரான உணவு. அது காத்தால நீங்கள் வந்து டிஃபனுக்கு பதிலாக அத்தையே சாப்பிட்லாம், அவ்வளோதான். அது உங்களுக்கு வந்து எல்லா நன்மையும் செய்யும். அந்த மாதிரியான ஒரு பொருள் தான் இந்த கடலை, வேர்க்கடலை, மல்லாட்டை, நிலக்கடலை எல்லாம் சொல்லிக்கலாம், அவ்வளோதான். நிறைய இருக்குது இதில் இருக்கிற நன்மை. நீங்கள் தொன்று பார்த்து சொல்லுங்க, நான் அப்பால வரேன்.